ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மரபு போற்றும் மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 3 சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ் மரபு போற்றும் மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர். ஸோ இவருடைய இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுவரன் மாறன். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த ஆளுகையை வந்து புகழும் பொருட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க, நினைவு அஞ்சல் தலை. ஸோ அதற்காக நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த பெரும்பிடுகு முத்தரையர் அப்படிங்கிறவர் பண்டைய தமிழ்நாட்டின் ஆட்சியாளர். ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு அந்த மைய பகுதியை வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த மைய பகுதி, அதாவது திருச்சி, தஞ்சாவூர், இந்த இடங்களெல்லாம் இந்த முத்தரையர் வம்சம் வந்து ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. சுமார் 40 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வம்சம் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எதற்காக இவருடைய நினைவு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாக நிலைப்புத்தன்மை, ஆளுகை விரிவாக்கம், கலாச்சார பாதுகாப்பு மற்றும் போர் வெற்றிகளின் சிறப்பை நினைவு கூறும் பொருட்டு தான் இந்த அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9th செஞ்சுரி ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப சோழ வம்சத்தினர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த முத்திரையர் வம்சத்தை வெற்றி கண்டு அவர்களுடைய ஆட்சி எடுத்து அமைத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியில இந்த முத்திரையர் வம்சம் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க.